அதுக்கும் வணக்கங்க. நம்ம வந்து இந்த பாகிஸ்தானில் இருக்கிற அந்த வாட்டர் க்ரைசிஸ் பற்றி என்னங்கிறத வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் வந்து இப்போது அந்த பகல்கம் அட்டாக் அப்புறம் வந்து நம்ம இண்டூஸ் ட்ரீட்டி அந்த இதுலேருந்து வந்து வாட்டர் ட்ரீட்டிலேருந்து தண்ணியெல்லாம் விடுறத வந்து நிறுத்தினதுக்கப்புறம் வாட்டர் க்ரைசிஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கரீஃப் க்ராப்ஸ் எல்லாம் வந்து இவங்க இந்த டைமில் தான் வந்து அவங்க வந்து போடுவாங்க. அதெல்லாம் வந்து விவசாயம் சாகுபடி செய்கிறது அவங்க இந்த நேரத்தில் தான். இந்த வாட்டர் லெவல் மேஜராக இருக்கிற தண்ணி தேக்கி வைக்கிற இடம் வந்து அதான் பாகிஸ்தானில் டர்பலா அப்படிங்கிற இடம் இண்டூஸ்லேயும், அப்புறம் மங்களா அப்படிங்கிறது வந்து ஜேலம் அப்படிங்கிற இதுலேயும் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து இந்த இரிகேஷன் ட்ரிங்கிங்கெல்லாம் வந்து இவங்க அந்த தண்ணியை தான் நம்பியிருக்காங்க. வந்து ட்ரெயின் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறனால வந்து அது இரிகேஷனுக்கும் ட்ரிங்கிங்க்கும் வந்து இருக்கிறத வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாட்டர் க்ரைசிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்ரெடி வந்து இந்த பஞ்சாபில் வந்து பாகிஸ்தான் பஞ்சாபில் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த கரீஃப் க்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த காட்டன் மைஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இது வந்து என்னென்னா ஒரு 30% அப்புறம் 15% அப்படிங்கிறத வந்து அந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து விவசாயத்துக்கு வந்து தண்ணி தேவை. சப்போஸ் தண்ணி இல்லைன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து அந்த ட்ராட் ஆகும். அதெல்லாம் செடியெலாம் வந்து வளராமல் நம்மளுக்கு தோட்டம் முதலுக்கு வந்து நம்மளுக்கு நஷ்டம்தான் ஆகும். ஹார்வெஸ்ட்டும் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த வீட்டு அதெல்லாம் கூட வந்து இது ரைஸு அதெல்லாம் கூட வந்து அவங்க 9% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அவங்க. வாட்டர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால இதனால் வந்து விவசாயிகள் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. சாப்பாடெல்லாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இவங்க வந்து 4 தடவை வந்து லெட்டர் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு. தண்ணியை வந்து திறந்து விடுங்க அப்படின்னு ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. பட் வந்து இவங்க நம்ம ஊரில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் டெரரிசம் அந்த இதை வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெரரிஸ்ட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணால் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து இனியும் வந்து மோசமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து தண்ணி இப்போ கொஞ்சம் தான் இருக்குன்னா போக போக வந்து அவங்க தண்ணியே விடாமல் இருக்கும்போது இனியும் வந்து ஒர்சன் தான் ஆகும் நிலைமை அவங்களுக்கு. எஸ்பெஷலி இந்தியா வந்து ரெகுலராக வந்து இது பண்ணுறாங்க, ஃப்ளஷ் பண்ணுறாங்க டேமோட ஜம்முவோட காஷ்மீரோட அந்த இதை வந்து ஓன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்கன்னா இனியும் வந்து ஒர்சன் தான் ஆகும். பாகிஸ்தான் வந்து அங்கே இப்போது அவங்க வந்து பாகிஸ்தான் அவங்க வந்து நேரடியாக நம்மக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இஸ்லாமாபாத் மூலிமா லெட்டர் எழுதி. பட் அது ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை அப்படின்னு அவங்க வந்து வேர்ல்டு பேங்க்கிட்ட வந்து ஹெல்ப்புக்கு போயிருக்காங்க. இவங்க வந்து குளோபலாக வந்து இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து தண்ணி இந்த இதில் வந்து நாங்கள் வந்து மீடியேட் பண்ண மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. அதாவது இண்டோஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து அதில் மொத்தமாக வந்து நம்மளுக்கு வர்றது வந்து எங்கன்னா ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்லேருந்து ரவி, வியாஸ், சட்லஜ் அங்கேருந்து வருது இந்தியாவுக்கு. வெஸ்டர்ன்லேருந்து வந்து எதுனா ஜெலம், செனாப், அப்புறம் வந்து இண்டோஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு போகுது. வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வாட்டரை பற்றி பேசும்போது தண்ணியும் ப்ளட்டும் வந்து ஒன்றா ஃப்ளோ ஆகாது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக அவர் வந்து சொல்லிட்டாரு. இந்தியா என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வந்து எப்படி ஸ்டோரேஜ் திரும்பி வந்து டேம் ஏதாவது கட்டுற மாதிரி கேனல்ஸ் ப்ராஜெக்டெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அது வந்து ஃபர்தராக இப்போ என்ன ப்ரொசீட் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய அந்த வாட்டர் க்ரைசிஸ் எப்படி சரியாக போகுது என்ன எதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and tap the bell icon. Thank you.